ஹலோ! ஸோ இன்னைக்கு வந்து ஒரு விலாக் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். வெல்கம் டூ மை சேனல். ஸோ இன்னைக்கு விலாகில நான் கொஞ்சம் வெளிய போயிருக்கேன். அதுதான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாம் சேஃபா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப கோல்ட், காஃப் எல்லாமே வருது. எனக்குமே கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமா இருக்கு. இன்னைக்கு நான் எங்கே போனேன், என்னென்ன சாப்பிட்டேன் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் விலாக் பார்க்கலன்னா பாருங்கள். அண்ட் கன்டினியூஸாக விலாக்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். ஆஃப்டர் ரொம்ப டேஸ் கழிச்சு சாப்பிட்டனால நான் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே டேஸ்டியாக இருக்கிறது நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சம் ஷாப்பிங்ஸுமே பண்ணேன். அது ஷாப்பிங் ஹால் நான் இன்னொன்று தனியாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இது ஒரு வெளியில் போயிட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விலாக் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ நெக்ஸ்ட் விலாக்ஸ் வரும். ஸோ காலையில் எழுந்தோடனே வந்துட்டு கொஞ்சம் இன்றைக்கி 2-3 நாள் வந்து கோவில்லாம் போகிறதுனால கொலுசு போட்டிருந்தேன். சரி கொஞ்சம் வெளியில் போல நான் கொலுசு போட்டுட்டு அவ்வளோவா வெளியே போக மாட்டேன். சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஸ்கர்ட் அண்ட் டிஷர்ட் தான் போட்டிருந்தேன். எனக்கு ஸ்கர்ட் ரொம்ப பிடிக்கும். பட் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி ஜீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் கொலுசு போட்டதுனால கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஓகே போடலான்னு தான் போட்டேன். பட் பிளான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறது தான். பட் பிளான் அப்படியே மாறி மால் போயிட்டோம். கொஞ்சம் வியர்டாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிருந்துச்சு. ஸோ மால் தான் போயிருந்தேன். மோஸ்ட்டாக வந்து எனக்கு இந்த வீக் டேஸில் போகிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். வீக்கெண்ட்ஸ் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ்லேயுமே போவோம் மோஸ்ட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு. அதனால வந்து ஃபஸ்ட்டு நான் டாக்கோ பெல்ஸ் போயிட்டேன். சீரியஸ்லி நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டாக்கோ பெல், கேஎஃப்சி ரெண்டுமே நீங்கள் வந்து மாலில் வந்து ட்ரை பண்ணலாம். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் எங்கேயாவது போகணுன்னாலே ஃபஸ்ட்டு கேஎஃப்சி ஞாபகம் வரும். இல்லைனா டாக்கோ பெல்ஸ் தான். ஏன்னா ரெண்டுமே அஃபோர்டபுளாக இருக்கும். டாக்கோ பெல்ஸில் வந்து அன்லிமிட்டட் பெப்சி தருவாங்க. லைக் உங்களுக்கு பெப்சி பிடிக்கும் ஆர் உங்களுக்கு என்ன ஜூஸ் அங்கே வந்து ஸ்ப்ரைட்டு நிறையவே கொடுப்பாங்க. மிராண்டா இது உங்களுக்கு எது வேணுமோ அன்லிமிட்டடாக சாப்பிட முடியும்னா நீங்கள் எடுக்கலாம். பட் எனக்கு த்ரோட் ப்ராப்ளம்னால நான் ஒரு கிளாஸ் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சிப்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பரிட்டோஸு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப மசாலா போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 2 இதுவாக வாங்கியிருந்தோம். இது ஒரு செட்டாக வரும். இன்னொன்று வந்து 2 டாக்கோஸ் மட்டும். டோட்டலாகவே 500க்குள்ளே தான் ஆச்சு. பட் 2-3 பேருக்குனா கன்ஃபார்மாக ஃபில்லிங்காக இருக்கும். எக்ஸ்ட்ராஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எப்படியும் வெளியில் போய் ஸ்வீட்டு அண்ட் தென் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ அதனால் வெளில போனால் கன்ஃபார்மாக சீட் டே தான் எனக்கு. டாக்கோஸ் நல்லாயிருக்கும். பட் நிறைய பேருக்கு டேஸ்ட் பிடிக்காது. அப்பளம்குள்ள வெங்காயம் தக்காளி வச்சு கொடுத்துருக்கா மாதிரி இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க. ஸோ வந்து பெப்சி அண்டு எனக்கு பரிட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் எல்லா ஸ்டஃபிங்ஸும் இருக்குது. நான்வெஜ், வெஜ் எல்லாமே இருக்குது. நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். அண்டு வந்து இது வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறையவும் ஆர்டர் பண்ணல. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபயர் சாஸ் வந்து செம்ம காரமாக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும்னா இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடம். நீங்கள் கன்ஃபார்மாக வந்து நெக்ஸ்ட் டைம் மால் போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சாப்பிட போகிறேன்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன்னா அதிலேயே ஃபுல்லாகவே முடிச்சிட மாட்டேன். இப்போ மால் போகிறேன்னா, இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு டிஷ் ட்ரை பண்ணேன்னா, ஒரே இடத்துல ஸ்வீட்டு அது எல்லாமே சாப்பிட்றதுக்கு நான் வேறு ஒரு இடத்துல ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பாசந்தி, ரசமலாய்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கேயாவது போனேன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன். இந்த எஸ்ஜிபி அப்படின்னு வந்து ஒரு கார்ட் மாதிரி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அங்கே பக்கத்துலேயே இருக்கும். மெக்டி ஐஸ்கிரீம் பக்கத்துலேயே இருக்கும். கன்ஃபார்மாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம நல்லா இருந்துச்சு. ஸ்ரீ குப்தா பவன். ஓகேங்களா? ஸ்ரீ குப்தா பவன் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள். அவங்க கொடுத்த குவான்டிட்டி வந்து எனக்கு வொர்த்தாக தான் இருந்துச்சு மணிக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே வந்து பாசந்தியும் சூப்பராக இருந்துச்சு. ரசமலாயும் நல்லா இருந்துச்சு. அந்த மில்க் வந்து நல்லா நல்லா வந்து காய வச்சு சுண்ட விட்டு இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாலாடெல்லாம் வந்து சேர்த்து பண்ணுவாங்க. மேலே வந்து பாதாம், அப்புறம் வந்து குங்குமப்பூ எல்லாமே போட்டு பண்ணது. எனக்கு வந்து பர்ஸ்னலி ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நான் எப்பயுமே நெக்ஸ்ட் டைம் போனால் கன்ஃபார்மாக வாங்குவேன். உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்கக்கிட்ட இந்த ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. நான் இது 2ம் ட்ரை பண்ணேன். இதுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு சாக்லேட் கேக் வாங்கலான்னு போயிருந்தோம். பட் வேண்டாம், இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸே எனக்கு ஓகேவா இருந்ததுனால நான் வாங்கலை. நீங்கள் வேணால் அங்கேயே வந்து கேக்ஸு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா பண்ணலாம். மெக்டியில் வந்து சீஸ் கேக் நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்கணும். ஸோ வந்து நான் கீழே வந்து ஸ்மார்ட் பஜார், ஸ்பார் எல்லா மால்லையும் கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அங்கே போயிட்டேன். அங்கே வந்து ஈஸி பையும் கனெக்டில் இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு எங்கே போனாலும் இந்த பாத்திரம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ட்ரெஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி பாத்திரங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பால் காய்ச்சும் போது கொஞ்சம் தீஞ்சிடுச்சு, மறந்துட்டோம். ஸோ அதனால் ஒரே ஒரு பால் கிண்ணம் எடுக்கணும்னு நான் யோசிச்சிருந்தேன். இங்கே வந்து 50% ஆஃபர்லேயுமே கீழே இருக்கும். இல்லை 1+1 எடுக்கும்போது நீங்கள் இருக்கும். சீரியஸ்லி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸில் கிடைக்கிறதுலாம் வாங்கிக்கோங்க. மற்றதெல்லாம் கூட நீங்கள் பக்கத்தில் வாங்கிக்கலாம். அண்ட் வந்து இங்கே ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னு வந்து பார்த்தோம். பட் ஆள் இல்லை. ஸோ முடிச்சுட்டு தக்காளி வாங்கினோம். ஸோ மார்க்கெட் தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்லேயே போயிட்டோம். அண்ட் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்துச்சு தக்காளி. கிலோ வந்து 20 ரூபீஸ்
ரூபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கினேன். ₹20 ₹25 2 ஆப்ஷன்ஸ்லேயுமே இருந்துச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே கம்மியா இருந்துச்சு. ஸோ இதுவுமே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட்டு விலாகில் என்னென்ன வாங்கினேன்றத காட்டுறேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே போச்சு. ரொம்பவே சூப்பராக போச்சு. அண்ட் நீங்கள் காய்கறி எல்லாமே எப்பயுமே வந்து மாலில் வாங்குறத விட எங்கே டிஸ்கவுண்ட்டாக இருக்குது, எங்கே விலை கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து வாங்க. மார்க்கெட்டில் எப்பயுமே கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த வேனில் எடுத்துகிட்டு வரவங்க கூட நல்லாயிருக்கும். பட் நீங்கள் பார்த்து அவங்கள போட விடாமல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து போடுற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன வாங்கினேன்னு சொல்கிறேன். அண்ட் என்னோடய சிஸ்டருக்கு ஸ்லிப்பர் வேறு கேட்டுட்டு இருந்தா. ஸோ நான் அதுவுமே கொஞ்சம் ஷாப் பண்ணேன். நான் அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஹால் மாதிரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய தடவை சோன்னு சொல்கிறேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. இதெல்லாமே வந்து லைக் 300 400க்குள்ளேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 299க்கு வர்த்தாக இருந்துச்சு. அண்ட் கொலுசு வந்து அவ்வளோதான், ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நான் கழட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு ஒரு 2 3 வீடியோஸ் எடுத்துக்கிறேன். அந்த சவுண்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஜல் ஜல்னு. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ், அமேசானில் கூட இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் சேஃபாக இருங்க. பாய், டாட்டா, டேக் கேர்.